63 நாயன்மார்களில் ஒருவரான குங்கிலியக்கலைய நாயனார் பக்திக்கு ஒரு சிறந்த உதாரணம். தன்னிடம் எதுவுமே இல்லாத போதும் இருப்பதையெல்லாம் இறைவனுக்கே கொடுப்பதுதான் உண்மையான அன்பு என்பதை உலகுக்கு காட்டியவர் இவர். தன் குடும்பமே பசியால் வாடிய போதும் சிவபெருமானுக்கு செய்யும் தொண்டை நிறுத்தாத ஒரு உன்னத பக்தரின் கதை இது. வறுமை தந்த சோதனை. சோழ நாட்டில் உள்ள திருக்கடவூர் என்ற ஊரில் வாழ்ந்து வந்தவர் கலையனார். அந்த ஊர் கோயிலில் உள்ள இறைவனுக்கு நாள்தோறும் குங்கிலியம் என்ற நறுமணப் புகையை ஈடுவதையே தனது வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்தார். ஒரு காலத்தில் பெரும் செல்வந்தராக இருந்த அவர் சிவனடியார்களுக்கு உணவளித்தும் கோயில் திருப்பணிகள் செய்தும் தனது சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தார். ஒரு கட்டத்தில் சாப்பிடக்கூட வழியில்லாத அளவுக்கு கடும் வறுமை அவரை வாட்டியது. மனைவியின் தியாகம். 2 நாட்களாக வீட்டில் அடுப்பு எரியவில்லை. பிள்ளைகள் பசியால் அழுதார்கள். இதை கண்ட நாயனாரின் மனைவி தனது கழுத்தில் இருந்த தாலியை கழற்றி கொடுத்தார். இதை விற்று நம் பிள்ளைகளுக்கு சாப்பிட நெல் வாங்கி வாருங்கள் என்றார். கலையனார் அதை எடுத்துக்கொண்டு கடைவீதிக்கு விரைந்தார். நெல் வேண்டுமா? நறுமணம் வேண்டுமா? வழியில் ஒரு வணிகன் நறுமணம் மிக்க குங்கிலிய மூட்டையோடு வருவதைக் கண்டார். அதை பார்த்ததும் நாயனாருக்கு பழைய நினைவுகள் வந்தன. நெல் வாங்கினால் என் பிள்ளைகளின் பசி தீரும், ஆனால் இந்த குங்கிலியத்தை வாங்கினால் என் ஈசனின் சன்னதி நறுமணம் பெறுமே என்று எண்ணினார். குடும்பத்தின் பசியை விட இறைவனின் தொண்டே முக்கியம் என்று கருதி தாலியை கொடுத்துவிட்டு குங்கிலிய மூட்டையை வாங்கிக் கொண்டு கோயிலுக்கு சென்று விட்டார். ஈசன் செய்த அற்புதம். தன் பக்தனின் தியாகத்தைக் கண்டு நெகிழ்ந்த இறைவன் குபேரனை அழைத்தார். அடுத்த நொடி நாயனாரின் ஏழை வீடு முழுவதும் தங்கம், நெல் மற்றும் அரிசி மூட்டைகளால் நிறைந்தது. பசியால் தூங்கிய நாயனாரின் மனைவியின் கனவில் தோன்றி, உன் வீடு செல்வத்தால் நிறைந்துள்ளது, எழுந்து சமைப்பாய் என்று அருளினார் இறைவன். தன் பக்தனை ஒருபோதும் கைவிட மாட்டான். அந்த பரம்பொருள் என்பதற்கு இதுவே சாட்சி. சாய்ந்த லிங்கத்தை நிமிர்த்திய சக்தி. நாயனாரின் பக்திக்கு இன்னொரு பெரும் சோதனை வந்தது. திருப்பனந்தாள் என்ற ஊரில் உள்ள சிவலிங்கம் ஒரு பெண்ணுக்காக சாய்ந்து இருந்தது. அந்த சாய்ந்த லிங்கத்தை நிமிர்த்த சோழ மன்னன் தனது யானை படைகளை விட்டு இழுத்து பார்த்தான். 100கணக்கான யானைகள் இழுத்தும் லிங்கம் அசையவில்லை. அங்கே சென்ற கலையனார், யானைகளால் முடியாதது, என் அன்பால் முடியும் என்று துணிந்தார். தன் கழுத்தில் கயிற்றை கட்டி மறுமுனையை லிங்கத்தில் பிணைத்து, இறைவா, எனக்காக நீ நேராக நிற்க வேண்டும் என்று முழு பலத்தோடு இழுத்தார். என்ன ஆச்சரியம்! யானை படைகள் தோற்ற இடத்தில் ஒரு பக்தனின் அன்பிற்கு அடிபணிந்து லிங்கம் நேராக நிமிர்ந்தது. வறுமையிலும் மாறாத உறுதி, துன்பத்திலும் தளராத தொண்டு. இதுவே குங்கிலியக்கலைய நாயனார் நமக்கு காட்டிய வழி. இத்தகைய உன்னத பக்தரின் பாதம் போற்றுவோம். அடுத்த பதிவில் பாண்டி நாட்டு மந்திரி குலச்சிறை நாயனார் பற்றி பார்ப்போம். ஓம் நம சிவாயம். இப்பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.